இது அது அட யூஎஸ்பி கூடவா? இது நிஜமாவே ஸ்டார் தான்ப்பா. பெஸ்ட் இன் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் உங்களுக்கு பிடிச்ச ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ். டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி பிளஸ். Llego a Puerto, voy para Mayarín. De Alto Cerro voy para Macané. ஹலோ. டேய், எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? சரி, என்னடா சொன்னாங்க ஆஃபீஸில்? என்னாச்சு அந்த ப்ராப்ளம்? அவங்க என்ன சொல்கிறது, என்ன என்னை வேலையை விட்டு தூக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் இன்னும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலையா? அந்த ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகலை. அதான் நானே வேறு ஜாப் அப்ளை பண்ணிட்டு இன்டர்வியூ கிளம்பிட்டுருக்கேன். என்னதான்டா உன் பிரச்சனை? ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்களோ அதை பப்ளிஷ் பண்ணிட்டு போகாமல் அட்லீஸ்ட் நீ படித்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைக்காவது போயிருக்கலாம். ஏதோ நீ தான் இந்தியாவிலே பெரிய ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஆர்டிக்கிள் எழுதுனா பிடிவாதமாக ஏன் இஷ்டத்துக்கு தான் எழுதுவேன்னு தேவையில்லாதெல்லாம் எழுதி வச்சிருக்க. டேய், நான் ஒன்றும் தேவையில்லாத விஷயத்தெலாம் எழுதலை. என்ன, நான் கொஞ்சம் உண்மையை எழுதினேன், அதை அவனுங்களுக்கு பொறுக்கல. சரி, ஏதோ பண்ணித்தோல. இப்போ ஏதோ ஆர்டிக்கல் பண்ணிட்டு இருந்தியே, ஏதோ சரியலிசம். அதுதான். அது இப்போ என்ன நிலைமையில இருக்கு? படிக்கணும், நிறைய படிக்கணும். அதான் ஒரு புக்கை தேடிட்டு இருக்கேன். இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி லைப்ரரி போய் பார்த்துட்டு அப்படியே இன்டர்வியூ போகலான்னு இருக்கேன். சரி, என்னத்தையோ பண்ணு. எனக்கு இப்போ டியூட்டிக்கு டைம் ஆச்சு. நீ இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. என்னக்கா பிஸியா? வாப்பா டேனியல், எப்படி இருக்க? ஏதோ இருக்கங்க்கா. முன்ன மாதிரி லைப்ரரி பக்கம் உன்னை பார்க்கவே முடியல. கொஞ்சம் ஒர்க்கில் பிஸிக்கா. இந்த பழைய லைப்ரரி வர 10 பேரில் நீயும் இனிமேல் வரமாட்டியோன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை அக்கா. உங்ககிட்ட த மேனிஃபெஸ்டோ ஆஃப் சர் ரியலிசம் புக் இருக்கா? பார்க்குறேன். ஆத்தர் வந்து ஆண்ட்ரே பிரெட்டான். நீ கேட்குற புக்கு இந்த ரெஜிஸ்டர் இல்லையேப்பா. மெயின் பிரான்ச்சில் வேணால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தம்பி, நீ கேட்குற மாதிரி புக்ஸ்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் செக்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பாரு. அங்கே சரிக்கா.
அக்கா ம் இந்த புக் பாருங்க, இதை நான் எடுத்துகிட்டு போகலாமா? இது புக்கா? இந்த மாதிரி புக் நான் லைப்ரரியில் பார்த்தது இல்லையே. இல்லைக்கா, கொஞ்சம் வேணும். இது என்னப்பா புக் மாதிரியே இல்லையே. த ஆர்ட் ஆஃப் டெத், பப்ளிகேஷன், ஆத்தர் நேம் டீட்டெயில்ஸ், ரெஜிஸ்டர் நம்ப கூட இல்லையே. சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். நீ கொண்டு போப்பா, நான் என்ட்ரி போட்டு வைக்கிறேன். சரி, ஓகேக்கா, தேங்க்ஸ். ஹலோ ஹலோ, சொல்கிறா. இன்டர்வியூ என்னாச்சு? இன்டர்வியூ போகல. ஏன், என்னாச்சு? நான் நேரில் சொல்கிறேன். இப்போ நீ ஃப்ரீயா? சான்ஸே இல்லை, ஸ்டேஷனில் நிறைய வேலை இருக்குது. டேய் ப்ளீஸ்டா, ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இடத்துக்கு வாயேன், கொஞ்சம் பேசணும். சரி, லஞ்ச் பிரேக்கில் வீட்டுக்கு வருவேன், அப்படியே வந்துட்டு போகிறேன். சரிடா. என்னடா ஆச்சு, சொல்லு. இல்லை, இன்னைக்கு லைப்ரரி போனோம்ல, அங்கே தான் இந்த டைரி கிடச்சிது. லைப்ரரியில் டைரியா? இந்த டயக்ராம்ஸ்லாம் பாரு, எனக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுதுடா. இதில் இருக்கிற டயக்ராம்ஸ்லாம் ஒரு மாதிரி சரியலா, அட் த சேம் டைம் கோராவும் இருக்கு. அந்த தேர்ட் டயக்ராமை பாரு, அந்த ஷேப்பை பார்த்தா நம்ம தான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லையேடா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. இல்லைடா, ஒரு 7 to 8 years பேக் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ கேட்டேன்னு சொல்லி 2 to 3 அன்னோன் சஸ்பெக்ட் டயக்ராம் டிசைன் பண்ண அந்த டைம் தான் நினைக்கிறேன். டேய், இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு டியூட்டி டைம்ல கால் பண்ணி கூப்பிடுவேன். டேனியல், கொஞ்சம் அந்த டைரியை இங்கே கொடு. டேனியல், இதே மாதிரி ஒரு பாடியை நான் டிபார்ட்மெண்ட் ஃபைலில் பார்த்துருக்கேன்டா. பாடியா? ஆமாடா, ஒரு 8 to 9 years பிஃபோர். திருச்சியா தஞ்சாவூரான்னு தெரியல, இதே மாதிரி ஷேப்பில் ஒரு பிக்கை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணாங்க. பிரகாஷ், எனக்கு என்னமோ இது சரியா படலை. நீ உன் டிபார்ட்மெண்ட்ட சொல்லி என்னன்னு பாரு. என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்? நான் வெறும் சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள் தான். இதெல்லாம் நான் டிபார்ட்மெண்ட்டில் போய் சொன்னால் கண்டு கூட மாட்டானுங்க. போடா, கண்டதை போட்டு குழப்பிக்காம ஒழுங்கா ஒரு வேலையில் இருக்க பாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. Muy honrado, que me gusta lo mejor. A mujeres no me falta ni el dinero ni el amor. Jineteando en mi caballo por la sierra yo me voy. Las estrellas y la luna ya me dicen dónde voy. Ay, 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 mi morena de mi corazón. ஹலோ பிரகாஷ், இந்த டைரியில் இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்தா நம்பவே முடியல. இன்னும் 3 to 4 டேஸில் என்ன விஷயன்றதை சொல்கிறேன். டேய், நீ இன்னும் அந்த டைரியை தூக்கி போடலையா? அவசரப்படாமல் நான் சொல்கிறத கேளு. சாட்டர்டே என் வீட்டுக்கு வா, ஐ வில் எக்ஸ்பிளைன்.
டேய், என்னடா ரூமை இப்படி வச்சிருக்க? அதை விடு. இந்த டைரி அன்னைக்கு உங்ககிட்ட காமிச்சேன்ல, இது வெறும் டயக்ராம் பண்ண டைரி மட்டும் கிடையாது. இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு தெரில. இருந்தாலும் சொல்கிறேன், கவனமாக கேளு. ம். நீ சொன்னது கரெக்டு தான். இந்த டைரியில் இருக்க டயக்ராம்ஸ் தான் நீ டெட் பாடியாக பார்த்துருக்க. இன்ஃபேக்ட் அந்த டைரியில் இருக்க எல்லா டயக்ராம் பின்னாடியும் ஒரு மர்டர் இருக்குன்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? எப்படி அவ்வளோ ஷுவராக சொல்கிற? மேபி கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம்ல? ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன், பட் இட்ஸ் நாட். எப்படி சொல்கிற? நான் உன்கிட்ட சர்ரியல் பற்றி ஆர்டிகல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்ல, அப்போ தான் இந்த சர்ரியல் பாடி ஹாரர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். சர்ரியல் பாடி ஹாரர்னா? எஸ், ஆக்சுவலி இந்த சர்ரியல் ஆர்ட்ன்றது கனவை மையப்படுத்தி பண்ணுற ஆர்ட் தான். சப்கான்ஷியஸில் இருக்க ஒரு விஷயத்தை ஆர்ட் ஃபார்மாக கொண்டு வருது. ஒரு கனவு அதுவே கெட்ட கனவாக இருந்து அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சு அந்த கனவு அவனை ரொம்பவே பாதிச்சு பயமுடுத்தி இந்த விஷயத்தை ஆர்ட் ஃபார்மாக கொண்டு வரது தான் இந்த சர்ரியல் ஹாரர் டயக்ராம்ஸ். இந்த டயக்ராம்ஸும் அதே மாதிரி தான். சரி, அதுக்கும் நீ சொல்கிற விஷயத்துக்கு என்ன கனெக்ட் இருக்கு. இந்த டயக்ராம்ஸ் பக்கத்தில் இருக்க நம்பர்ஸை பாரு. ஒவ்வொரு டயக்ராம்ஸ் பக்கத்துலேயும் ஒரு நம்பர் சீக்வன்ஸ் இருக்கு. நான் இந்த டயக்ராம்ஸையும் நம்பரையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணேன். இட் மே பி சம் க்ளூன்னு புரிஞ்சுது. ஆல்சோ இதெல்லாம் பார்த்தா இந்த சர்ரியல் பாடி ஹாரர் ஆர்ட்டோட ஐடியாஸ் மாதிரி பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணலாம்னு நினச்சேன். எல்லாம் ரேண்டம் நம்பர்ஸ் மாதிரி தான் இருக்கு. வெயிட், லெட் மீ எக்ஸ்பிளைன். இதெல்லாம் பைனரி நம்பர்ஸ்டா. இதை நம்ம நார்மல் டெசிமலாக கன்வெர்ட் பண்ண முடியும் வித் சிம்பிள் மேத். அப்படி கன்வெர்ட் பண்ண நம்பர்ஸ் தான் இதெல்லாம். இந்த லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் நீ பாரு. 2004-6-9 இயர் மாதிரி இருந்துச்சு. தென் ஃப்ரண்ட்ல இருக்க நம்பர்லாம் செப்பரேட் பண்ணி பார்த்தா இந்த ஃபார்மேட்டில் இருக்கு. எஸ், டேட் ஃபார்மேட். டேட், மந்த் அண்ட் இயர். என்ன டேட்ஸாக இருக்கும் இதெல்லாம்? நான் நியூஸ் பேப்பர் லெஜர்ஸ்க்கு போய் எக்ஸாக்டாக இந்த டேட்டில் பப்ளிஷ் ஆன நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுவும் கிடைக்கல. ஆனால் இந்த டேட்லேருந்து ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் நியூஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி மர்டர்ஸ்லாம் பப்ளிஷ் ஆயிருக்குடா. How is it possible? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பரை பாரு. இந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணால் இந்த டேட் கிடச்சிது. அதாவது 18/02/2009. எக்ஸாக்டாக இந்த டேட்லேருந்து 3 டேஸ்க்கு அப்புறம் 21/02/2009 அன்னைக்கு இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரியே ஒரு பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு பேப்பர்லேயும் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த டேட்ஸில் தான் மேபி அந்த மர்டர்ஸ்லாம் நடந்துருக்கலாம். Still, do you think it's a coincidence? எனக்கு இது எப்படி எடுத்துக்குன்னே தெரியல. டைரி, டயக்ராம், டேட்ஸ், ஒரே குழப்பமாக இருக்கு. சரி, நீ கன்ஃபியூஸ் ஆகாத. இந்த விஷயத்தை பற்றி உன் டிபார்ட்மெண்ட்டில் பேசு. இந்த டைரியை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணு. டேனியல், இந்த டைரியெல்லாம் ஒரு எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டை என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியாது. சரி, நீ சொல்கிற மாதிரியே இதெல்லாம் சீரியல் கில்லிங்காகவே இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் அவன் ஏன் பண்ணணும்? என்ன மோட்டிவ்? பிரகாஷ், we are dealing with psychopath serial killer. இதெல்லாம் அவனுக்கு ஒரு ப்ளஷர். இந்த சரியல் ஆட்டை நார்மல் பீப்புள் மேலே இம்போஸ் பண்ணி ப்ளஷர் ஆகுறான். இதெல்லாம் ஒரு க்ரைமான்னு கூட அவனுக்கு தெரியாது. ஹியூமன் பார்ட்ஸை டிஸ்மேண்டில் பண்ணுறத ஆர்ட்டா பண்ணிட்டு இருக்கான். 3 வீக்ஸ் டே அண்ட் நைட் ரிசர்ச் பண்ணடா இதை கண்டுபிடிக்க. அப்போது இந்த ஆர்ட் பண்ணுறவங்க எல்லாம் ஒரு வித சைக்கோன்னு சொல்கிறியா? தப்பு பிரகாஷ், ரொம்ப தப்பான புரிதலில் பேசிகிட்டு இருக்க. சப்கான்ஷியஸில் இருக்க ஒரு விஷயத்தை ஆர்ட் ஃபார்மாக கொண்டு வர்றது ரொம்பவே நல்ல விஷயம். பட் இவன் அதை தப்பாக ஹேண்டில் பண்ணுறான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல டேனியல். நான் என் சைடில் இருந்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஹலோ ஹலோ பிரகாஷ், வீட்டுக்கு போயிட்டியா? இல்லைடா, ஒரு சின்ன பேப்பர் ஒர்க் முடிச்சுட்டு போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 hour ஆகும். சொல்கிறா. பிரகாஷ்,
நான் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதே இல்லை. பட் இந்த மேட்டர் அப்படி இல்லை. இந்த டைரியோட சீரியஸ்னஸை உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு புரிய வை. கொஞ்சம் வெயிட் பண்ண டேனியல். இதெல்லாம் எடுத்தோம் கவுத்துன்னு சொல்கிற விஷயம் இல்லை. நான் பேசுகிறேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பிரகாஷ். டைரியில் ஒரு பேஜ் கிழிஞ்சிருந்துச்சு. அது எதனாலாம் எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த டைரியை நமக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கலாம். சும்மா எதுவும் சொல்லிட்டு இருக்காது டேனியல். ரொம்ப யோசிச்சு மென்டல் தான் ஆக போகிற. பிரகாஷ் ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு டேனியல்? ஹலோ ஹலோ டேனியல், ஹலோ. ஹலோ பிரகாஷ், இஸ் வாட்சிங் அஸ். என்னோட கெஸ் கரெக்ட்னா இவ்வளோ நாளாக அவன் நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கணும். அந்த கிழிஞ்ச பேஜ்லேயும் ஒரு பைனரி கோட் இருக்குது. இது எதுவுமே கோஇன்சிடென்டெலாம் நடக்கலை. அந்த கில்லரே அந்த டைரியை வாண்டடாக அந்த லைப்ரரியில் வச்சுருக்கலாம். இந்த மேட்ரை இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட் சீரியஸாக எடுத்துப்பாங்க. பிகாஸ் அந்த கிழிஞ்சு போன பேஜில் இருந்தது ஃப்யூச்சர் டே. Best in class performance plus உங்களுக்கு பிடிச்ச smart features. TVS Star City Plus.